அந்த பெண்ணை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா அம்மா பாவி, நான் ஏழ்மைக்குடிய பெண்ணாக என்ன போய் அம்மான்னு சொல்றியடி தங்கம். அம்மா நீயோ நாட்டுக்கு இளவரசி அல்லவா? இந்த பாவி, நான் ஏழ்மைக்குடியில் பெண்ணாக பிறந்தவள், நீ ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு சம்மதமாடி தங்கம்? நிச்சயமா சம்மதம்மா. அம்மா நானும் சின்னதிரு வயது முதலே தாய் முகத்தை பார்த்தது இல்லம்மா. அதனால நீங்க தமிழனுக்கு தாய்க்கு தாயாக இருக்கணும்மா. அப்படியா? ஆமாம்மா. என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு உன்னுடைய தந்தைக்கு சம்மதமானு கேளுமா? அப்பா உங்களுக்கு சம்மதம் அப்பா? என்னமோ மக்கள் நீங்க சொல்லுகிறீர்கள், அது எனக்கு புரியவில்லை. தளபதியாரே, உங்கள் இஷ்டம் எப்படி? நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்கும் என்றுதான் பார்த்தால் தாய்க்கு தாய் ஒருவர் வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் என் மனைவியோ எங்கே என்று தெரியவில்லை. ஐயா, என்ன செய்யலாம்? உங்களுக்கு சம்மதம், அவருக்கு சம்மதம். சம்மந்தம் இல்லடா. இப்படி இந்த ஜோடி பொருத்தத்தை பாக்குறதுக்கு ராமனும் சீதையும் மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை தான் உயரமா இருப்பாங்கன்னு பார்த்தாங்க, பொண்ணு தான் உயரமா இருக்குது. இந்த விழாவை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தனக்கு வாங்கண்ணா. மகாராஜாவுக்கு இதுதான் திருமணம் நடக்கிறது. இருந்தாலும் இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். நாட்டை ஆளா ரெண்டு குழந்தை போந்து போச்சு. சரியாக நாட்டு ஆளா மன்னர் கல்யாணம் ஆகி போச்சு. என்ன நடக்குது பார்க்க வேண்டும். கிளம்பி போச்சுடாப்பா. உன்னை நம்பிலாம் வந்தா இவன் எத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான் பாருமா ஒரு சொட்டைக்கு. அவன் வயசு என்ன, என் வயசு என்ன, அவன் சைஸ் என்ன, என் சைஸ் என்ன, உங்க பேச்சுதான். உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன கூட்டி வச்சு டாபர் வேலை பாத்தியாடா? கல்பனா, என்ன கலப்பனா கலப்பனா? என்னாச்சு? ஒரு அறியாத பையன் நாட்டு இளவரசன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு நம்பி வந்தா போயும் போயும் ஒரு கேவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தகுமா? கல்பனா, இப்ப என்ன நடந்துட்டது? கல்யாணம் பண்ணி வச்சுட்டியே, அந்த ஆளு கிட்ட கிட்ட வரான், முத்தம் கொடுக்கணும்னு வரான். ஏண்டி இதுல வேற டூயட் பண்ணணுமா? டூயட். கல்பனா, உனக்கு மன்னருக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஆமா. அவர் கேட்ட முத்தத்தை கொடுக்க வேண்டியதானே? எங்க அந்த இடத்துல எது மூஞ்சி எது வயிறு கூட தெரியல. நான் எங்க கொடுப்பேன்? அது இடத்துல கூடியம்மா. நமக்கு தேவை மணிபுரி நாடு. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று நீயோ அந்த மன்னரை திருமணம் செய்து கொண்டாய். அதுவரை இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு தேவை துணை. எப்படி தெரியுமா? எப்படிங்க கல்பனா? ஆமா. இன்று முதல் நாம் இருவரும் இந்த நாட்டை தான் ஆள வேண்டும். அவர்களை ஒரு பிள்ளையாரக பிடித்து வைத்து. அப்படியே ஆகட்டுங்க. கல்பனா, என்னங்க? பச்சை கிளி கரம் பிள்ளை கொடியார் என்னும்
இங்கே நீ முதலில் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? கற்பனா, விடு உன் காலை. இவ்வளவுதானே? பாட்டு முடிச்சுட்டு வரேன். அப்படியா? கற்பனா, உன்னால் முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். முடித்து விட்டு வர வேண்டும், உனக்காக காத்து கொண்டிருப்பேன். அப்படியாகட்டும் அத்தான். வரட்டுமா? அத்தான், என்ன முதலிலே உங்க தவறாக பேசிவிட்டேன் என்று என்னை தவறாக என்ன வேண்டாம். கற்பனா, ஏன்னா மத்தவங்க முன்னாடி உங்களை தப்பா பேசினாதான் இந்த நாட்டு மன்னர் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்பதற்காக தப்பா பேசினேன். கற்பனா, நீ என்ன பேசினாலும் பேசு. ஆமா, என்ன திட்டாலும் திட்டு. நான் அவுத்து போட்டு கூட நிக்கிறேன். போ, அச்சா கூட அடி. எனக்கு தேவை நாடு. நாடு வரட்டுமா? போயிட்டு வா. வருகிறேன். ஐயோ, சவர குஞ்சம். ஏன்னா, உனக்காக காத்து கொண்டிருப்பேன். காத்துக்குள்ளே இருங்க, வந்துடுறேன். வரட்டுமா? வருகிறேன். திருமணம் தானே செஞ்சிருக்கிறேன். அடுத்தது உட்கார் 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 அப்பனே உட்கார். டேய், உட்கார் உட்கார். அப்பா வந்துக்கிறாரா? சித்தி வந்துக்கிறாம சொல்லு. வாணா டேய், அடுத்த டார்கெட் அவதான். ஏய், தோ வரண்டி கொஞ்ச நேரத்துல. என்னுடைய தம்பிக்கும் திருமணமாகி விட்டது. நானும் பள்ளி முடித்து வீட்டுக்கு வந்திருக்கின்றேன். ஆனா எனக்கு என்னுடைய தம்பி ஞாபகமாவே இருக்குது. எனக்கு என்னுடைய தாய் ஞாபகமாவே இருக்குது. அவங்களை தேடிக்கொண்டே போட வேண்டும், ஆடிக்கொண்டே போக வேண்டும். நேரத்தி பூங்கை இப்பயே போய் அம்மாவை பார்க்கணும்.